ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி. தில்லையம்பலம் தரணிதரன். ரைட், இந்த காணொளி ஐபிஎல் தொடர்பானதாக இருக்கிறது. ஐபிஎல் போட்டிகளுக்கான ட்ரேடிங், ரிட்டென்ஷன் இதெல்லாம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அடுத்த மாதத்திலே ஐபிஎல் ஏலம் இடம்பெற போகிறது, மினி ஆக்ஷன் இடம்பெற போகிறது. இதற்கு முன்னர் எந்த அணிகள் எந்த வீரர்களை தக்க வைத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இறுதிப்படுத்தப்பட்ட பட்டியலாக இந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு அணியிடமும் எவ்வளவு கையிருப்பு தொகை இருக்கிறது, எந்த வீரர்களை தக்க வைத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை முழுமையாக இந்த காணொலியில் தரப்போகிறோம். மிக முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸிலே விளையாடியிருந்த ரவீந்திர ஜடேஜாவை இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து ட்ரேடிங் முறை மூலமாக இவர்கள் சஞ்சு சாம்சனை சென்னை அணிக்கு எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னையிலிருந்து 2 வீரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜடேஜா, சாம் கரான் ஆகியோர் 18 கோடிக்கு இவர்களை விட்டுவிட்டு அங்கிருந்து 18 கோடிக்கு என்ன செய்திருக்கிறார்கள், சஞ்சு சாம்சனை எடுத்திருக்கிறார்கள். இதே போன்று பல ட்ரேடிங் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மும்பையிலிருந்து அர்ஜுன் டெண்டுல்கர் லக்னோவுக்கு போயிருக்கிறார். அதே போன்று ஷர்துல் தாக்கூர் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்திருக்கிறார். ஷெஃபான் ரதர்பர்ட் குஜராத்துக்காக சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த அவரையும் மும்பை இந்தியன்ஸ் அணி தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறது. இப்படி பலவிதமான ட்ரேடிங் சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு அணியிடமும் பர்ஸ்லி எவ்வளவு தொகை இருக்கிறது, எந்த வீரர்கள் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை இந்த காணொலியில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் வெளிநாட்டு வீரர்களான டெவன் ஜேக்கப்ஸ், அதே போன்று ரீஸ் டாப்லி, முஜிபுர் ரஹ்மான், லிசா வில்லியம்ஸ் ஆகிய வீரர்களை விடுவித்திருக்கிறது. இவர்களோடு இந்திய வீரர்களான சத்யநாராயண ராஜு, சுர்ஜித், அதே போன்று கரண் சர்மா, விக்னேஷ் புத்தூர் ஆகியோரை விடுவித்திருக்கிறது. மொத்தம் 8 வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 2.75 கோடி இந்திய ரூபாய்கள் கையிருப்பு தொகையாக இருக்கிறது. மிக குறைந்த தொகை மும்பை இந்தியன்ஸிடம் தான் கையிருப்பில் இருக்கிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்தவரையில் லியம் லிவிங்ஸ்டன், லுங்கி இன்கிடி ஆகிய வெளிநாட்டு வீரர்களோடு சேர்த்து மனோஜ் பாந்தேஜ், மயங்க் அகர்வால், மோகித் ராத்தி, ஸ்வஸ்திக் சகாரா ஆகிய உள்ளூர் வீரர்களையும் விடுவித்திருக்கிறார்கள். ஆனால் 16.4 கோடி ரூபாய் அவர்களிடம் கையிருப்பு தொகையாக இருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்தவரையில் ஒரு சர்ப்ரைஸ் என்னவென்று சொன்னால், 12 ஆண்டுகளாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்காக விளையாடி வந்த ஒரு வீரர், சில வேளைகளில் இந்த வீரரை இம்முறை ஐபிஎல்லில் எந்த அணியும் கணக்கில் எடுக்காமல் கூட விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்ட்ரூ ரசல் இவரை விடுவித்திருக்கிறார்கள். குவிண்டன் டிகாக், மொயின் அலி, அதே போன்று ரஹ்மானுல்லா குர்பாஸ், ஸ்பென்சர் ஜான்சன் ஆகிய வெளிநாட்டு வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 21 கோடிக்கு மேல் அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயரையும் இவர்கள் விடுவித்திருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இவர்களோடு சேர்த்து சேட்டன் சஹரியா, லிப்னித் சிசோடியா ஆகிய வீரர்களையும் விடுவித்து மொத்தம் 64.3 கோடி இந்திய ரூபாய்களை கொல்கத்தா கையிருப்பு தொகையாக வைத்திருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் இலங்கையினுடைய முன்னாள் தலைவர் தசுன் சானக்க, ஜெரால்ட் காய்ட்ஸே, கரீம் ஜனாட் ஆகிய வெளிநாட்டு வீரர்களோடு சேர்த்து குல்வான் கெஜோர்லியா, அதே போன்று மஹிபால் லாம்ப்ரோர் ஆகிய வீரர்களையும் விடுவித்திருக்கிறது. மொத்தம் 5 வீரர்கள் குஜராத் டைட்டன்ஸ் விடுவித்திருக்கிறது. 12.9 கோடி இந்திய ரூபாய்கள் கையிருப்பு தொகையாக இருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் அடம் ஜம்பா, வியான் மால்டர் ஆகிய வீரர்களை வெளிநாட்டு வீரர்களாக விடுவித்திருக்கிறது. ராகுல் சகார், அபினவ் மனோகர், சச்சின் பேபி, அதர்வா டைடே, அதே போன்று சிமர்ஜித் சிங் ஆகிய வீரர்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விடுவித்திருக்கிறது. 25.5 கோடி இந்திய ரூபாய்கள் அவர்களிடம் கையிருப்பு தொகையாக இருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரையில் பனிந்து ஹசரங் ஆகிய இலங்கை சுழற்பந்து வீச்சாளர்களையும் ஆப்கானிஸ்தானுடைய ஃபசருல்லா ஃபரூக்கி ஆகிய வீரர்களையும் விடுவித்திருக்கிறார்கள். 3 வெளிநாட்டு வீரர்களை விடுவித்திருக்கின்ற போது குனால் ரத்தோர், அசோக் சர்மா, குமார் கார்த்திகேயா, ஆகாஷ் மத்பால் ஆகிய வீரர்களையும் மொத்தமாக 7 வீரர்களை ராஜஸ்தான் ராயல்ஸ் விடுவித்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. ட்ரேடிங் மூலமாக சஞ்சு சாம்சனையும் சென்னைக்கு கொடுத்திருக்கிறார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ். 16.05 கோடி அவர்களிடம் கையிருப்பு தொகையாக இருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில் ஃபேஃப் டு பிளஸஸ், ஜேக் ஃப்ரேசர், மஹக், அதே போன்று இந்த வெளிநாட்டு வீரர்களோடு செதியுல்லா அட்டால் ஆகிய 3 வெளிநாட்டு வீரர்களை விடுவித்திருக்கிறார்கள். உள்ளூர் வீரர்களாக மோகித் சர்மா, தர்ஷன் நால்காண்டே,
மன்வந்த் குமார் ஆகிய வீரர்களை விடுவித்திருக்கிறார்கள். 21.8 கோடி கையிருப்பு தொகையாக இருக்கிறது. மொத்தம் 7 வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில் கிளென் மேக்ஸ்வெல், ஆரோன் ஹார்டி, ஜாஸ் இங்கிலீஷ் ஆகிய 3 ஆஸ்திரேலிய வெளிநாட்டு வீரர்களையும் அவர்கள் விடுவித்திருக்கிறார்கள். குல்தீப் சென், பிரவீன் துபே ஆகிய உள்ளூர் வீரர்களையும் அவர்கள் விடுவித்திருக்கிறார்கள். மொத்தம் 5 வீரர்கள் விடுவிக்கப்பட 11.5 கோடி இந்திய ரூபாய்கள் கையிருப்பு தொகையாக இருக்கிறது. இதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் இலங்கையினுடைய மதீஷ பத்ரனவை விடுவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதீஷ பத்ரன விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது மாத்திரமல்லாமல் ராகுல் திரிபாதி, வனாஷ் பேடி, ஆண்ட்ரி சித்தார்த், இளம் வீரர் டெவான் கான்வே, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரான், தீபா கூடா, விஜய் சங்கர், சாயிக் ரஷீத், கமலேஷ் நாகர்கோட்டி, மதீஷ் பத்ரன, ரச்சின் ரவீந்திர ஆகிய வீரர்களை இவர்கள் விடுவித்திருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மொத்தம் 11 வீரர்களை விடுவித்திருக்கிறார்கள். 9 வீரர்களை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 43.4 கோடி கையிருப்பு தொகையாக சென்னையிடம் இருக்கிறது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்தவரையில் 22.95 கோடி கையிருப்பு தொகை இருக்கிறது. டேவிட் மில்லர், ஆகாஷ் டீப், ரவி பிஷ்னோய், சமார் ஜோசப், அரியான் ஜோயால், ராஜவர்தன் ஹாங்ரேகார், ஜுவ்ராஜ் சௌத்ரி ஆகிய வீரர்களை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி விடுவித்திருக்கின்றவை கவனிக்கத்தக்கது. ஐபிஎல் தொடர்பான முழுமையான விவரங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். வருகின்ற மாதத்திலே ஐபிஎல் ஏலம் இடம்பெற போகிறது. அவ்வப்போது கிடைக்கின்ற தகவல்களை உங்களோடு ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலினூடாக பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு நான் விடைபெறுகின்றேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.